என்னோட அப்பா வந்து நீ படிக்கலைன்னா கூட பாட்டை படின்னு சொன்னது தான் எனக்கு இந்த மறக்க முடியாத காரணம். எனக்கு வேற எதுவும் தெரியாது, ஆனால் சங்கீதமும் தெரியாது. அதுதான் எனக்கு சொல்ல தெரியும். ஏன்னா வர வர ஒவ்வொரு நாளும் அதை பற்றி படிச்சுட்டே போகும்போது நான் இன்னும் என்ன பண்ண முடியும், காலம் கழிஞ்சுட்டே இருக்கேங்கிற பயத்தினால நான் சொல்கிறேன். இது சத்தியம். ஒரு ராகத்தை பெரம்பூர்லேருந்து பிடிச்சதுன்னா மாம்பழம் வர அது பாடிகிட்டே வந்துட்டே இருப்பேன். அப்போ வந்து ரோட்டில் நடக்கும்போது ராகம் பாடும்போது நான் கையோ அப்படி ஆக்ஷனோ ஒன்றும் பார்க்காம பாடி வந்ததுனால எங்களுக்கு பழக்கம் என்னென்ன ஜாஸ்தி ஆக்ஷன் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், வேறு எந்த விதமான நினைப்புக்கும் போகாமல் எல்லோரும் பெரியோர்கள்கிட்ட முன்னாடி சொல்கிறேன்னா, நீ சங்கீதம் உனக்கு கிடச்சிருக்கு, அது சங்கீதத்தை எவ்வளவு கை நம்ம உள்ள எடுக்க முடியுமோ அது எடுங்கோ, பாக்கி எதை பற்றி நினைக்காது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெரிய அதிர்ஷ்டம் இவ்வளோ மாதிரி நிறைய சிங்கர்ஸ் எனக்கு கிடச்சி என்னுடைய பாடல்கள் அவங்க பாடல்கள் மாதிரி பாடி அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ சின்சியாரிட்டியாக அந்த பாடல்களை பாடி கொடுத்ததுக்கு எல்லா பாடல்களையும் என்னுடைய நினைவு நான் இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது. நீடூழி வாழ்க. வணக்கம். நன்றி. அப்பா, ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்வி சார் எப்போ மீட் பண்ணீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னோட வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து நான் பீலீலா அக்காவோட சேர்ந்துட்டு அப்போது போக் ரோடில் ஒரு ஐ திங்க் இட் இஸ் ஸ்ரீதர் சாரோட டைரக்ஷன் என்னமோ, அந்த நான் பாடின படத்துக்காக இல்லை, அதுவே இன்னொரு படத்துக்கு அந்த ஆஃபீஸில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பீலீலா அக்கா கொண்டு போனாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டாக அந்த பெரிய சங்கீத என்னது சொல்கிறது, எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலை. பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே என்ன சொல்லணுமோ பாடணுமோ, அவன் நீ ஒரு பாட்டு பாடுன்னு சொன்ன உடனே ஏதோ ஒன்று பாடிட்டேன், அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நேற்று கூட அதை பற்றி தான் சாம் ஜோசப்னு ஒரு வயலினிஸ்ட் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அவரும் கூட ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் பழக்கமானது அது சேம் டே நாங்கள் 2 பேரும் அண்ணாவை பார்த்து அனுகிரகம் வாங்கின டே நேற்று தான் சொன்னார். எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு, அதாவது எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் எங்களோட குரு லெவல் தான். ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்து தான் நாங்கள் பாடுறோம். அப்போ எந்த ஒரு சின்ன பையனாக இருந்தால் கூட அது வந்து அவங்க சொல்லி கொடுக்கும்போது எங்களோட குரு, அது மனசில் நினச்சிட்டு தான் நான் பாடின்னு இருக்கேன். அதில் போய் நமக்கு தேவையில்லாததெல்லாம் அவருக்கு ஒரு ஆசை இருக்கும், ஜாஸ்தி ஒன்றும் வரக்கூடாதுன்னும். கடவுள் புண்ணியமாக எனக்கு என்னோட அப்பா வந்து நீ படிக்கலைன்னா கூட பாட்டை படின்னு சொன்னது தான் எனக்கு இந்த மறக்க முடியாத காரணம். ஸ்கூலில் பற்றியோ மார்க்கை பற்றியோ நீ கவலைப்படாது என்ன. அதுவும் ஸ்பெஷலி ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் ஒரு 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 ஆர்டிஸ்ட், ஹி வாஸ் ஆல்சோ an ஆர்டிஸ்ட். அவர் வந்து பெரிய நாடக நடிகர். அவர் வந்து என் புள்ள வந்து பாடகனாக வரணுங்கிறது ஆசை. அதனால் நான் வேறு எதுவும் எனக்கு தெரியாது. அண்ணா சொல்லுவார், தம்பி எனக்கு ஒரு ரேடியோ கூட டியூன் பண்ண தெரியாதுன்னு. அதே மாதிரி எனக்கு வேறு எதுவும் தெரியாது, ஆனால் சங்கீதமும் தெரியாது. அதுதான் எனக்கு சொல்ல தெரியும். ஏன்னா வர வர ஒவ்வொரு நாளும் அதை பற்றி படிச்சுட்டே போகும்போது நான் இன்னும் என்ன பண்ண முடியும், காலம் கழிஞ்சுட்டே இருக்கேங்கிற பயத்தினால நான் சொல்கிறேன். இது சத்தியம். இது நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். நான் இங்கேருந்து என்னோட அங்கிள் வீட்டில் பெரம்பூரில் இருந்தேன். அங்கேருந்து நடந்து மாம்பழத்துக்கு வரத்துக்கு காரணம் என்னென்னா, அசோசியேட்டட் வாசுன்னு இருந்தார். அவர் வந்து சாப்பாடு தரும், மத்தியான சாப்பாடு. அது நடந்து அங்கேருந்து வந்து கீழ்பாக்கு வழியாக மெதுவாக அந்த ஓரமாக வந்துட்டு இருப்பேன். அப்போ நான் வந்து ஒரு ராகத்தை பெரம்பூர்லேருந்து பிடிச்சதுன்னா மாம்பழம் வர அது பாடிகிட்டே வந்துட்டே இருப்பேன். ஏன் சொல்லி வரேன்னா, இப்போ நினைக்கும்போது அதுதானே ஒரு பகவான் கொடுத்த ஒரு அனுகிரகம். அந்த வாழ்க்கையில் இருந்த வேதனைகள், அந்த வாழ்க்கையில் கிடைச்ச அந்த ஸ்ருதிக்காக, நம்ம ஸ்ருதிங்கிறது அர்த்தம் என்னென்னா
நம்ம அந்த லயம்ங்கிறது, அந்த லயத்துக்காக எவ்வளவு அவர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுங்கிறது இப்போ தெரியறது. நான் வந்து இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். அப்போ வந்து ரோட்டில் நடக்கும்போது ராகம் பாடும்போது நாங்கள் கையோ அப்படி ஆக்ஷனோ ஒன்றும் பார்க்காம பாடி வந்ததுனால எங்களுக்கு பழக்கம் என்னென்ன ஜாஸ்தி ஆக்ஷன் தெரியாது. இப்போ இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தி ஆக்ஷன் இருந்தால் தான் முடியும், அது பரவாயில்ல. இருந்தாலும் எனக்கு என்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, குரலில் ஆக்ஷன் ஜாஸ்தி ஆகணும், பாடியில் ஆக்ஷன் கம்மியாகணும். இதை அதுக்காக என்ன பண்ணோன்னா, நீங்கள் எந்த நான் என் பிள்ளைக்காக சொல்லலை, எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். 50 வருஷமாக நான் 5 வயசுலேருந்து படிச்சுட்டு இன்னும் ஒன்றுமே ஆகலைங்கிறது சத்தியத்தை சொல்கிறேன். இது சொல்லித்தான் ஆகணும். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல, பெரியோர்கள் கூட உட்கார்ந்துட்டு பேசணுங்கிறதுனால நான் சொல்கிறேன். கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த கஷ்டப்பாடில் இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, கஷ்டத்தை நல்லா தெரிஞ்சிட்டேன்னா அது அந்த வாழ்க்கையில் அந்த வரத்தையும் கொடுத்தார் கடவுள். அதனால் கஷ்டப்பட்டு என் குடும்பத்தையும், என்னுடைய அப்பா வந்து 55 இயர்ஸில் அவர் இறந்து போன உடனே அம்மா வந்து ரொம்ப சின்னவ, அவள் வந்து வேறு என்ன மேரேஜ் பண்ணி எங்களெல்லாம் அப்படி மறந்து போயிருக்கலாம். பட் அம்மா விடலை, என் குடும்பத்தை காப்பாற்றிட்டு வளர்த்துனாங்க. அந்த அம்மாவை எனக்கு மறக்க முடியாது. அதிலிருந்து அந்த குடும்பத்தை பார்க்கணுங்கிற இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு என்னால் முடிஞ்சதெல்லாம் இப்போ தான் எனக்கு முடியாது. ஆனால் என் புள்ள வந்து இப்போவே ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரிங்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். சங்கீதங்கிறது அது வேறு. நானே சொல்கிறேன்னு இன்னும் எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு அவனுக்கு என்ன ஆகும் கொடுக்குறது நினச்சிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், வேறு எந்த விதமான நினைப்புக்கும் போகாமல் எல்லோரும் பெரியோர்கள்கிட்ட முன்னாடி சொல்கிறேன்னா, நீ சங்கீதம் உனக்கு கிடச்சிருக்கு, அது சங்கீதத்தை எவ்வளவு நம்ம உள்ள எடுக்க முடியுமோ அது எடுங்கோ, பாக்கி எதை பற்றி நினைக்காதீங்க. அதுதான் எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு. வேறு எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அவன் சொன்னது சத்தியம்தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நினைப்போடு எல்லாரையும் சேர்த்துண்டு எங்களுடைய சகோதரர்கள் இல்லைன்னா என் பிள்ளைங்க மாதிரி இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்துன்னு இந்த நல்ல காரியத்துக்கு ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். சங்கீதத்தை வச்சு சொல்கிறேன். தேங்க்யூ.